Xiaomi 11T Pro நிறைய லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 35000 ரூபாய் அப்படின்னு சொல்ல போகிற 40000 ஃபோன் எப்படி இருக்குது? இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனா லான்ச் ஆனதான், இப்போ இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. 40000 ரூபாய் பட்ஜெட்டில் 888 ப்ராசஸர், 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்டு, 10-bit AMOLED டிஸ்பிளே, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. கூடவே சில பஞ்சாயத்து இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளாக இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுபடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் 888 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன ஃபோனில் 888 ப்ராசஸர் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO 7 Legend and OnePlus 9 RT. ஒரு 1000-2000 டிஃபரன்ஸ் வரும். இருந்தாலும் இந்த ஃபோன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவாக இதே பட்ஜெட்டில் 888 ப்ராசஸர் இருக்குது. ஸோ 888 ப்ராசஸரை பொறுத்தவரை Android, CPU throttling இது எல்லாமே ஆன் பேப்பரில் எல்லாமே ஓகே தான்ப்பா. ஆனால் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஒரு 40000 ஃபோனை நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு 5000 ஃபோன்லாம் அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி தான் தெரியுது, 40000 ஃபோன்லையும் அதே மாதிரி தான் இருக்க மாதிரி தெரியுது. அண்ட் பர்டிகுலர்லி கேமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸு லைட்டாக அந்த பிக்சல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கேம் விளாட்றப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் விளாட்றோம், ஹையர் அண்ட் ஃபோனில் விளாட்றோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் கிடைக்க மாட்டேது. அண்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறப்பையும் ஹெவியாக யூஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து வார்மாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை கிடைக்கல. இந்த மொபைல் பற்றி இன்னும் நிறைய பேச போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணது பார்த்தீங்கன்னா யூனோ காயின் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன் தான். இதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் லீடிங் பிட்காயின் அண்ட் பிளாக் செயின் கம்பெனியாக 2013 இருக்குது அப்படின்றாங்க. இதில் என்ன கிரிப்டோ கரன்சினாலும் வாங்கலாம், விற்கலாம், சேல் பண்ணலாம், அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. 2 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களாம். 0 ப்ராசஸிங் ஃபீ, பேங்க்ல டெபாசிட் பண்ணுறப்ப இன்ஸ்டன்ட்டாக வந்து பேங்க்லையும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் ஃபீயும் 0% தான். சிஸ்டமேட்டிக் பையிங் பிளான் இருக்குது, கிரிப்டோ பேஸ்கெட் இருக்குது, அண்ட் 90+ கிஃப்ட் கார்டை வந்து உங்களால் வாங்கிக்கிற முடியும் கிரிப்டோ யூஸ் பண்ணி அப்படின்றாங்க. அண்ட் ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா கூட அதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா 15% உங்களுக்கு பவுன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இப்போ இந்த ஃபோனில் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா? செகண்ட், ஃபோனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சின்னோண்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அகலமான ஃபோனாக இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண ஃபோன்லாம் கொஞ்சம் நேரோவாக இருக்கும். இது அகலமாக இருக்கிறதுனால ஒரு கையில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் டிசைன் வாஸ் லுக் குட். ஆனால் இது விவோவில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங் ஒரு கிளாஸ் விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே நான் கொஞ்சம் ஹெவி யூஸர், நான் வந்து கொஞ்சம் ரப்படி எடுப்பேன். இங்கே பாருங்கள் குவாலிட்டி நல்லா இருக்குது அது இதுன்னு சொன்னாலும் இந்த கேமரா மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அடி வாங்கியிருக்கும். பேக் பேனல்லையுமே ஒரு சில ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். ஆனால் டிஸ்பிளேல எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லை. அந்த டெம்பர்டையுமே நான் எடுத்துட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் சிங்கிள் ஸ்க்ராச் கூட பெருசாக ஆகலை. ஸோ முன்னாடி ஓகே. அண்ட் இந்த ஃபோனோட ப்ரீஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மனுகுமார் ஜெயின் வந்து இந்த ஃபோனை நாங்கள் நிறைய தடவை கீழே போட்டோம், குவாலிட்டிலாம் தரமாக இருக்கும், பின்னாடி பாலிகார்பனேட்டாக இருந்தால் என்ன அதெல்லாம் சூப்பராக இருக்கும்னாங்க. நம்மளும் அதை டெஸ்ட் பண்ணுவோமா? ஒன்றுமே ஆகலை, ஆகணுமே ஏதாச்சும். ஸோ அவர் சொன்ன மாதிரி அவருக்கு மட்டும் இல்லை, நானும் நிறைய தடவை கீழே போட்டேன். உங்களுக்காக இப்போ ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணி காமிச்சேன். ஸோ குவாலிட்டி ஓகே. தென் கமிங் டு த டிஸ்பிளே, 10-bit AMOLED டிஸ்பிளே, 6.67 இன்ச்ல A+ ரேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வாஸ் குட். HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வீடியோ ப்ளே பண்ண எடுக்க மாட்டேது. டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. டால்பி விஷன்ல கொஞ்சம் கலர்ஸ் இது எல்லாத்தையுமே நல்லா ஏற்றி தர மாதிரி இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்லயும் டால்பி விஷன் இருக்க மூவி நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் குட். அண்ட் இப்போ எல்லா ஃபிளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இதுலயும் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட், 480 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் இப்போ எல்லாத்துலயும் வர்றதுனால எனக்கு பெருசாலாம் தனியாலாம் தெரிலங்க. அண்ட் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஹெர்ட்ஸ் அவுட்டோர்ல யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கு. ஆனால் அவுட்டோர்ல யூஸ் பண்றப்போ ஒரு சின்ன கிளார் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. MEMC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏதாவது ஒரு மூவி பார்க்குறோம், வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரி, ஃப்ரேம்ஸ்லாம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடுநடுல அதுவே ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஃபுட்டேஜாக நம்மளுக்கு காமிக்கும். ஆனால் இப்படி கொஞ்சம் அகலமாக இருக்குது, கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்னல. ஏதாவது படம், மூவிஸ், வீடியோஸ் ஏதாவது பார்க்குறோம் அப்படின்னா அந்த நேரங்களில் ஓரளவு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஒன்று நல்லா இருந்தால் இன்னொன்று நல்லா இருக்க மாட்டேது. நான் என்னத்தை சொல்லுவேன். ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குட். இந்த ஃபோன்லேயே ரொம்ப ஃபுல்ஃபில்டாக பண்ணது இதுதான். எந்த அளவுக்கு விஷுவல் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு சவுண்டுக்கும் நாங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சவுண்டு டியூன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹார்மன் அண்ட் கார்டன் கம்பெனி வச்சு நாங்கள் டியூன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அவங்க டியூன் பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியல. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. இயர்ஃபோன் மட்டும் இல்லை, நார்மலாகவே கேட்கலான்னாங்க. அதுவுமே பெருசாக எனக்கு ஃபீல் ஆகல. ஒரே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா 40000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு சிலர்லாம் சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. யாரை சொல்கிறேன்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்ல லவுடாக கிளியராக கேட்குது. அந்த தனி ஃபீல் மட்டும் கிடைக்கல. மிச்சபடி சவுண்ட் குவாலிட்டி பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கால் குவாலிட்டியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி மட்டும் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த லவுட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அமைதியான இடங்கள்லாம் கால் பேசுனீங்க அப்படின்னா ஸ்பீக்கர்லாம் போட தேவையில்லை. இந்த சவுண்டே பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கோம், நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிய வச்சிரும் போல். வைஃபை காலிங் குட், அதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. 5G பேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா. அண்ட் ஆல்சோ சேர் வால்யூமே ரொம்ப கம்மி. ஹெட்டுக்கு 0.77 அண்ட் பாடிக்கு 0.49. எல்லாம் குட். சவுண்ட் அண்ட் கால் குவாலிட்டி
குட். அப்புறம் நாங்கள் ஒரு ஃபிளாக்ஷிப் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கோம். 108 மெகா பிக்சல் கொடுக்காட்டி எப்படி அப்படின்னு இதுலேயும் 108 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபா ஃபோனில் Mi 11 இருக்குல்ல, அதில் இருக்க அதே சென்சார் தான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் ஆப்டிமைசேஷன் வந்து நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. 2 ஃபோட்டோவும் பாருங்கள், இது Mi 11 எடுத்தது, இது வந்து இந்த ஃபோனில் எடுத்தது. ரெண்டுத்துக்கும் ஒரு சேச்சுரேஷன் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. மிச்சப்படி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. கிளாரிட்டி வைஸ் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ மெயின் கேமரா சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஒரு ஆயில் பெயிண்டிங் கிளாரிட்டி இருக்க மாதிரி தான் தெரியுது. 108 மெகா பிக்சல் பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பில்டப் பண்ண தெரியுதுல. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி கிடையவே கிடையாது, அந்த அளவுக்கு நல்லாவும் இல்லை. ஒரு 20,000 ரூபா ஃபோனில் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபோட்டோ இருக்க லொக்கேஷன் சூப்பராக இருக்குல்ல. இது கொடைக்கானலில் இருக்க ஜேசி ரெசிடென்சி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எல்லா லொக்கேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எடுத்தது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேசி ரெசிடென்சிக்கு மிகப்பெரிய நன்றிகள், நாங்கள் ஷூட்டிங் எடுக்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு. ஸோ இங்கே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் சூப்பராக இருந்துச்சு. செம வாமான ஒரு லக்ஸுரியஸ் ஃபீல் கொடுக்குற, அது ரீசனபிள் காஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக ஹைஜீனிக்காக வந்து பண்ணி தராங்க ஒரு ஹோம் ஸ்டேயில். அண்ட் நீங்கள் தங்குறவங்களுக்கு ஃபயர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணி தராங்க, ட்ரக்கிங் கூட்டு போகிறாங்க, கிஃப்ட் ஷாப் இருக்குது, ஆம்பி தியேட்டர் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சிருக்காங்க. கெட் டுகெதர் பண்றதுக்குலாம் ஜாலியா இருக்கும். சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. இது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா காசிபோ அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கேண்டில் லைட் டின்னர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் இங்க ஒரு பிளேஸ் இருக்கு. அண்ட் முக்கியமானது கொடைக்கானல்ல எங்கிட்டோ ஒரு மூலையில போய் ரூம் போடணும், எங்கிட்டு போறோம் அப்படின்றது தெரியாம இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு செம்ம வியூ பாயிண்ட்ல லேக்ல இருந்து பக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் இருக்கு. நீங்களும் கொடைக்கானல் வரப்ப ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லொகேஷன் முடிஞ்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இந்த போன்ல வேற எப்படியெல்லாம் போட்டோ எடுக்கலாம்னு பார்க்கலாமா? அண்ட் 5 மெகா பிக்சல் டெலி மேக்ரோ சூப்பரா இருக்கு. அப்புறம் மேக்ரோ போட்டோ அப்படின்னு சொன்னாலே ஐபோன்ல தான் இப்ப இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. கிளாரிட்டி வைஸ், கலர் வைஸ் எல்லாமே குட். ஆனால் இதில் டெலி மேக்ரோ இருக்குது. இதை விட இன்னும் ஜூம் போய் நம்மளால பக்கத்தில் வச்சு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் கூட நம்மளால ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். கிளாரிட்டியுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் கலர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் தான் கரெக்டாக இருக்கு. ஸோ இன்னுமே பெட்டரான மேக்ரோ ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ரோ நல்லா இருக்கு. ஆனால் ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது பார்த்தீங்கன்னா மூவி எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து இந்த டாலி ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி லோ ஷட்டரில் வந்து எடுக்கிற மாதிரி, டைம் ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி, நைட்டில் வந்து டைம் லாப்ஸ் எடுக்கிற மாதிரி, பேரலல் வேர்ல்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஆனால் அதுவுமே ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டும் தான் எடுக்க முடியும். இதை தவிர பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையும் இருக்குமா இந்த டூயல் வீடியோ எஃபெக்ட், ப்ரோ மோடு, போர்ட்ரேட் மோடு, அதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ பொறுத்தவரை 8K எடுக்கலாம்ப்பா எங்கள் ஃபோனில், சூப்பர்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 8K எடுத்தீங்க அப்படின்னா 30 FPS எடுக்கலாம். அதுவும் லிமிட்டட் டைம் மட்டும் தான். ஷேக்கு பயங்கரமாக ஆகும். சரி, ஷேக்கெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு 4K 60 FPS எடுத்தீங்க அப்படின்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா EAS சப்போர்ட் தான். 40,000 ரூபாய் வாங்கிட்டு நாங்கள் OS கொடுக்கல, EAS கொடுத்துருக்கோம் அப்படின்றத அதை பெருசாக சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் என்ன நியாயம் தெரியல. வீடியோ எடுக்கிறப்பையும் அதோட கிளாரிட்டியும் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக தெரில. ஸோ கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டாக இருக்க மாதிரியும் தெரியும். அதனாலே அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஓகே, பார்க்க ஃபோனில் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் டீட்டெயிலிங் பெருசாக கிடையாது. செல்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியூனு பஞ்சோல் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, அதுவும் கிளாரிட்டி அந்த அளவுக்கு சிறப்பான இல்லை. ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டீடைல்டே இல்லாம ஒரு ஆயில் பெயிண்டிங்ல அப்படியே ஏதோ ஃபினிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கு. சோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கேமரா அந்த அளவுக்குலாம் சிறப்பாலாம் இல்ல. இதை விட பெட்டரா வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிற வேற மொபைல்ஸ் வந்து இந்த பட்ஜெட்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோனில் நாங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்சார்ஸும் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. NFC கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், AMOLED டிஸ்பிளே, 10-bit AMOLED டிஸ்பிளே, 120 Hz அப்படின்னு சொன்னாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கல. ஸோ எல்லாம் கொடுத்தவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருந்துருக்கலாம். அது இல்லை. ஸ்டைன் மவுண்டட் ஓகே, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு இல்லை. மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். ஃபேஸ் அன்லாக் ஓகே தான். அதோட MIUI 12.5 மேலே Android 11 கொடுத்துருக்காங்க. Android 12 சரி, அண்ட் MIUI 13 வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும். 3 ஆண்ட்ராய்டு அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுப்போன்னு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோனோட யூஐ பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா யாராவது ஐஃபோன் யூசர்ஸ்ட்டை கொடுத்து இந்த ஃபோனை கொடுத்தோம்னா டே இது என்னது iOS சைனா வெர்ஷனில் கொடுத்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனை வந்து காப்பி அடிச்சிருக்காங்க. இது அப்பட்டமாக தெரியுது. அதனால ஓகே, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இது சாதா ஃபோன் கிடையாது, ஹைப்பர் ஃபோனா. இந்த ஹைப்பர் ஃபோனுக்கு ஹைப்பர் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 17 நிமிஷத்தில் உங்கள் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக ரியல் டே லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நான் யூஸ் பண்ணுறப்ப என்னாச்சுன்றதை அடுத்து பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா 120 வாட்ஸா, ஐயோ அதுதான் ஹீட் ஆகுமா, வெடிச்சிருமா, இதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, சேஃப்டியா, இந்த கேள்வி தான் வரும். ஸோ இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் டூயல் செல் பேட்டரி வித் கிராஃபைன். இதில் இந்த இன்புட் பவரோட அவைலபிலிட்டியை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் கிராஃபைன் அப்படின்ற ஒரு கார்பன் லேயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் நல்லா இருக்கும். அண்ட் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டூயல் சார்ஜ் பம்ப். இது என்ன பண்ணும் அப்படின்னா கரண்டோட இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணி ஓவர் ஹீட்டிங்கை ரெடியூஸ் பண்ணி 2500 mAh பேட்டரியை பேரலாக நம்மளுக்கு சார்ஜ் பண்ணும். நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி ஒரே பேட்டரியாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் இருந்தால்
நம்மளால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ண முடியாது. 2 பேட்டரியாக ஸ்ப்ளிட் பண்ணி 2100 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு 60 வாட்ஸ் தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணும். இப்படி சார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கிற முடியும். அந்த ஓவர் ஹீட்டிங் இது எல்லாத்தையும் குறைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா MIFC டெக்னாலஜி. இது கிட்டத்தட்ட அந்த சார்ஜிங்கை லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிக கரண்ட்டாக நம்மளோட ஃபோனுக்கு வந்து கொடுத்து நம்ம லாங்காக ஒரு நாள் 2 நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார்ஜிங் டைமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ சுற்றி ஒரே விஷயத்தை தான் மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அந்த டெக்னாலஜி நாங்களும் சொல்கிறோன்ற மாதிரி அவங்களோட வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக MTW டெக்னாலஜி, மல்டிபிள் டேப் வைண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் ஆனோட் அண்ட் காத்தோட யூஸ் பண்ணி கரண்டோட பாத்த பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே ஷார்ட்டர் பண்ணி கொடுக்குமா. இதனால என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கப்ப டக்குன்னு வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்களா, ஹீட்டே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபோன் எப்பயுமே வார்மாக இருந்துகிட்டு இருக்கும். சார்ஜ் போடுறப்பையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வார்ம் இருக்கும். அண்ட் முக்கியமாக -10 டிகிரி செல்சியஸ்லையுமே இதை நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியல் டே லைஃப் யூஸ் அப்படின்னு வர்றப்ப என்னதான் இந்த டெக்னாலஜி அது இதுன்னு கொடுத்துருந்தாலும் அதிகபட்சம் 120 வாட்ஸை யூஸ் பண்ணியும் 38 நிமிஷம் வரையிலாம் நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். 17 எங்கே இருக்குது, 38 எங்கே இருக்குது, ஒரு 2-3 நிமிஷம்னா ஓகே. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்துக்குள்ளே சார்ஜ் பண்ண மாதிரி நான் பார்க்கவே இல்லை. அஃப்கோர்ஸ் அந்தந்த டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல சூழலுக்கு ஏற்றாப்புல அந்த சார்ஜிங் டைம் வந்து மாறும். இது மட்டும் இல்லை, எல்லா ஃபோன்லையுமே இப்படி தான். அவங்களையுமே டிஸ்க்ளைமரில் அதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 17ன்றது ஒரு 20லயாவது சார்ஜ் ஆகலாம். ஸோ அதை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அண்ட் பேட்டரி யூசேஜுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ரப்படி இருப்பேன். டெய்லி கேம் விளாண்டேன், கேமரா யூஸ் பண்ணேன், சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு, என்னோட எல்லா யூசேஜுமே பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் பண்ணேன். அப்படி யூஸ் பண்ணியுமே தாராளமாக ஒரு நாள் முடிக்கிறப்ப ஒரு 10-15% பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இருந்துச்சு. மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பேட்டரி இன்னுமே பெட்டராக இருக்கலாம், ஒரு 1.5 நாள் வரலாம். சரி, இந்த டெக்னாலஜி கொடுத்ததுனால வேற என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு 500 டைம் சார்ஜ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்தா கூட ஒரு 60% வந்து நம்மளுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபோனில் அந்த டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கனால 800 டைம் நாங்கள் சார்ஜ் பண்ணி திருப்பி டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்தா கூட 80% வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும். நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றாங்க. 800 டைம் நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்கல, இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட விலை. 35,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணாங்களாம். அப்படி தான் வந்து ஈவெண்ட்லேயும் பெருசாக காட்டினாங்க. ஆக்சுவலாக 35,000 கிடையாது, 40,000 ரூபாய் தான் ஒரிஜினல் ப்ரைஸ். இன்ட்ரோடக்ஷன் ப்ரைஸ் அதெல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சிட்டி பேங்க் கார்டை யூஸ் பண்ணுங்க, 5,000 ரூபாய் ஆஃபர் கிடைக்குன்றாங்க. எத்தனை பேர்கிட்ட சிட்டி பேங்க் கார்டு இருக்குன்னு தெரில, எத்தனை பேருக்கு சிட்டி பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரில. ஸோ இந்த மாதிரி கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி 35,000 ரூபாய் வாங்கிக்கலாம் அப்படின்றத சின்னதாக போட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ என்னன்னா அதை கொட்டளத்தில் போட்டு 40,000 ரூபாய் அப்படின்ற ஒரிஜினல் ப்ரைஸை சின்னது பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜின்றது சத்தியமாக புரியல. ஒரு மிஸ்லீடிங்காக தான் எனக்கு படுது. ஸோ இப்படி நீங்கள் 40,000 ரூபாய்க்கு வாங்கினாலுமே என்ன நல்லா இல்லை அப்படின்றத உள்ள பார்த்தோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கேமராவில் OIS கிடையாது, பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஒரு 40,000 ரூபா ஃபோன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஃபீல் கிடைக்கல. உனக்கு என்ன ஸ்பெக் தானே வேணும், இந்த எல்லாத்தையும் வச்சுக்க, 888 ப்ராசர், 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இது எல்லாத்தையும் வச்சுக்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது எல்லாத்தையும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படின்றத அவங்க நினச்சி பார்க்கல. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன். இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் ஷாமிலேருந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட் வர மாட்டேது, அதான் இவன் வாங்கி கழுவி ஊற்றுறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இது அஃபீஷியலாக ரிவ்யூ யூனிட் லான்ச்சுக்கு முன்னாடியே எங்களுக்கு கிடச்சிருச்சு. நாங்கள் யூஸ் பண்ணோம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். ஸோ 40,000 ரூபாய்க்கு என்னோட சஜஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேறு பிராண்டில் இன்னும் பெட்டரான ஃபோன் அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எனக்கு ஸ்பெக்குக்காக வேணும், ஷாமி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் விருப்பம்.